ஹாய் ஹலோ வணக்கம். சக்ஸஸ் ஆரி ஒரு கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ட்ரேஸ் போட்டு ஒரு மயில் டிசைன், ஒரு ஸ்லீவில் வந்து மயில் டிசைன் எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஒரு ஸ்லீவுக்கு வந்து டபுள் மயில் பேட்டர்ன், ஒரு ஸ்லீவில் வந்து சின்னதாக 2 மயில் பீகாக் டிசைன் வந்து 2 கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிசைனோட ட்ரேசிங் ஒர்க் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாகவே இப்போ ட்ரேஸ் போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரேசிங் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ட்ரேசிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஒன் பை ஒன்னாக ஒர்க் வந்து ஓகே கைஸ். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் திருவானைக்கோள் டெம்பிளின் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. சக்ஸஸ் ஆரி மெட்டீரியல்ஸ். பாருங்கள், ட்ரேஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. வந்து வாங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். செகண்ட் ட்ரேசிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ட்ரேஸை முடிச்சுட்டு பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்காங்க. இதை நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து அர்ஜென்ட் ஒர்க்கு, மார்னிங் டெலிவரி கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ மொத்தமாக இந்த ஸ்லீவில் வந்து 4 மயில் டிசைன் வரும். ஒரு ஸ்லீவுக்கு 2 நேரே எதிராக பார்க்குற மாதிரி உள்ள டிசைனு பாருங்கள். ஆனால் சின்ன மயில் தான். நான் வந்து அதோட ஒர்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது, ஒர்க்கு எவ்வளோ ஷார்ப்பாக வரணும், எவ்வளோ கிளியராக அக்யூரேட்டாக அந்த லீஃப் எல்லாம் வரணும்னு இதில் பார்க்கலாம் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வந்து ட்ரேசிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜரியில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்குறாங்க, ஃபுல்லாகவே ஃபில்லிங் கொடுக்குறாங்க. கைஸ், நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்பிளே தெரிந்த நம்பருக்கு கால் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே என்கொயரி பண்ணிக்கிட்டு உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ கைஸ், நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு என்கொயரி பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்டட் இருந்து அந்த ஒர்க்கு எப்படி, அந்த கிளாஸஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸை கேளுங்க. டீட்டெயில்ஸை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஓகே ஆன அப்புறம் ஃபீஸை கேளுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஃபீஸுக்கு கேட்கும்போது ஃபீஸு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ ஹையாக இருக்குது ஃபீஸு, இல்லை இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளாடி எவ்வளோ ஸ்டிச்சஸ் கவுண்டிங் வருது, என்னெல்லாம் ஃபார்மாட்ஸில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரியா? எல்லாரும் கேட்குறேன்னா ஃபீஸ் எவ்வளோ, ஓ ஃபீஸ் இவ்வளோவா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அந்த ஒரு வேர்டு தான். ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னோன்னா, ஓகே ஃபீஸு கொஞ்சம் ஹையாக இருக்குது, ஓகே நான் அப்புறமா கால் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களை ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கிளாஸோட ப்ரொசீஜரு, நம்மளோட கிளாஸில் எவ்வளோ ஸ்டிச்சஸிங் இருக்குது, எப்படி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கேளுங்க. எத்தனை ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுப்பீங்க, எவ்வளோ ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, என்னெல்லாம் மாடல்ஸ் வரும், மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுப்பீங்க, கிளாஸோட ப்ரொசீஜர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு கேளுங்க. கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணுமா ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு. நிறைய பேர் என்கொயரி கேட்குறதுல வந்து ஒரு 100 பேர் என்கொயரி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் தான் ஃபுல் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கேட்பாங்க. சார் எவ்வளோ ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுப்பீங்க, எத்தனை மணி நேரம் கிளாஸு, வீக்லி வந்து எல்லா டேஸுமே கிளாஸாக, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நாங்கள் வந்து சொல்கிறது ஒன்று தான். கிளாஸுக்கு வந்து நம்மளோட கிளாஸில் வந்து டீட்டெயில்ஸ் என்னென்னா, உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃப்ரேம் வந்து 7 ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆகும், 300 ப்ளஸ் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு. சரியா? 7 ஃப்ரேமு 300 ஸ்டிச்சஸ், அதுக்கு ப்ளஸ்ஸு இன்னும் அதிகமாகும் அது. ஏன்னா வந்து ஒவ்வொரு நாள் ஆரி ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பேட்டர்ன் வருது. ஸோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய டிசைன் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் 2 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஒரு நார்மல் ப்ளவுஸு, ஒரு ஹெவி ப்ளவுஸு கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிளாஸே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கு ஓவரால் 3 மந்த்ஸ் ஆகும். இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பீரியட் வந்து 3 மந்த்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய கேட்குறாங்க. டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு, ஓகே அவங்களோட கிளாஸஸ் எப்படி இருக்குது, உள்ளாடி போய் யூடியூப்பில் பாருங்கள், எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஃப்ரேமு, அந்த ஒர்க் எவ்வளோ ஃபினிஷிங்காக பண்ணுறாங்க, ஒர்க்குக்கு ஏற்ற அந்த மாதிரி வீடியோவில் நிறைய சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டாலெல்லாம் கேட்கும்போது வேலைக்கு ஏற்ற கூலின்னு, அது மாதிரி அந்த ஒர்க்கு, அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த ஃபேஷன் ஸ்டிச்சஸ்ஸு, எவ்வளோ மாடலு, எப்படி நீங்கள் வெளியில் போகும்போது ப்ரொஃபஷ்னல் ஆரி ஒர்க் டிசைனராகிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு கணக்கான ஃபீஸ் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் அவ்வளோவான்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த ஃபீஸ் வந்து 3 மந்த்ஸுக்குள்ள ஃபீஸுன்னு நீங்கள் கன்வே பண்ணும்போது துச்சமான ஃபீஸாக தான் வரும். உங்களுக்கு ஃபீஸை கேட்கும்போது ஹையாக இருக்கும். ஆனால் அது 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து 3 மாதம் நீங்கள் 90 டேஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க. அந்த 90 டேஸுக்கு அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபீஸ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அது மாதிரி ஃபீஸை கேட்கும்போது சொல்லுவாங்க, இவ்வளோ ஃபீஸானே.
நீங்கள் இங்கே வந்து அந்த 90 நாள் 100 டேஸ் நீங்கள் அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணும்போது, கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு 1 மந்த்துக்குள்ளாடி அந்த காசை நீங்கள் வந்து எடுத்துருவீங்க. எங்கள் ஸ்டூடெண்ட் இப்போ இந்த பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்னென்னா 5th ஃப்ரேம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 3 ப்ளவுஸு ஆர்டர் வெளியில் ஆர்டர் 3 ப்ளவுஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஃபுல்லாகவே கிளாஸே கம்ப்ளீட் பண்ணலை. அவங்களோட வீடியோ நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், ரெகுலராக அது வரும். அது மாதிரி ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாம் ஹெவி ப்ளவுஸு ஆர்டர் எடுத்து, கல்யாண ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்து ஹெவியாக போட தொடங்கிட்டாங்க. அதெல்லாம் 1 by 1 நான் வீடியோவாக போடுவேன். சரியா? ஸோ அந்த வீடியோஸ் எப்படி இருக்குது, ஒரு ஒர்க்கை பார்த்து ஆரி ஒர்க்லேயே 2 வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து மெட்டீரியல் குவாலிட்டி, இன்னும் வந்து ஒர்க்கோட ஃபினிஷிங். ஸோ இப்போ இந்த மயில் டிசைன் இந்த போட்டுட்ருக்கிறதுலே நீங்கள் பார்ப்பீங்க, அதோட மூக்காகட்டும், கால் ஆகட்டும், ஃபெதர் ஆகட்டும், இந்த லீஃப் கம்ப்ளீட் ஆகிற இடம் எல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக அந்த எட்ஜ் பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுதான் ஒர்க்கோட ஃபினிஷிங். அந்த ஃபினிஷிங் இல்லைன்னா கஸ்டமர் நம்மளை தேடி வரவே மாட்டாங்க. ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம இப்போ ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் செஞ்சு கொடுக்குறோம், அதோட ரேட் வந்து 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம குவாலிட்டி மெட்டீரியலும் ஒர்க்கும் குவாலிட்டியாக பண்ணலைன்னா அவங்க வந்து எல்லா வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் அந்த ப்ளவுஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது போடும்போது செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி வரும்போது அந்த பீடு அது ஒர்க் எல்லாம் பீடெல்லாம் போயிடுச்சு, இல்லை எல்லாம் கருத்து போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட அவங்க ஆர்டர் கொடுக்க வரவே மாட்டாங்க. அதனால தான் ஆரி ஒர்க்குக்கு 2 தான் மஸ்ட்டாக வந்து 2 விஷயம்தான். ஒன்று வந்து ஒர்க்கோட மெட்டீரியல், இன்னொன்று ஒர்க்கோட ஃபினிஷிங். இந்த 2 தான் ஆரி ஒர்க்குக்கு ஃபஸ்ட் என்னை பொறுத்தவரை அதுதான் மெயின். ஸோ இந்த 2 தான். அது மாதிரி நம்ம பண்ணுற ஒர்க் வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதோ, அது மாதிரி மெட்டீரியல் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கூலி கிடைக்கும். நம்ம வேலைக்கு ஏற்ற தான் கூலி, ஃபினிஷிங். ஸோ நம்ம இப்போ வந்து நான் வந்து இந்த இன்ஸ்டால்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ வந்து முன்னாடி இப்போ வந்து நிறைய சொல்கிறாங்க ஆரி ஒர்க் பண்ணுறவங்க. நாங்கள் 5,000 10,000 போடுற 5,000ன்னு சொல்கிற ப்ளவுஸ் அவங்க 2,000 ரூபான்னு கேட்குறாங்க. ரெடிமேட் ப்ளவுஸ் அப்படி செஞ்சு தராங்க. ஆனால் நான் சூரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 5,000 ரேட்டுக்கு நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஒர்க்கை வந்து 1,500க்கு நம்ம வந்து பாம்பே, சூரத் அங்கேருந்துலாம் பண்ணிக்கலாம் ரெடிமேட் ப்ளவுஸு. ஸோ அதோட ஃபினிஷிங் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலோ இல்லை ஒரு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கினாலோ உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது, நல்ல பர்ஃபெக்டாக ஆரி ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும். செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியலாக இருக்கும், ஒர்க் வந்து ஃபினிஷிங் இருக்காது, சுகர் பீடு நிறைய கேப் இருக்கும், லைன்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஆனால் அது வெளிப்படையாக அவங்க காமிக்கும்போது ஓப்பனாக அப்படியே காமிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வர்ற ப்ளவுஸில் அந்த இதெல்லாம் இருக்காது. சரியா? ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸு மினிமம் ஒரு கிராண்டு ப்ளவுஸ் பண்ணணும்னா 70லேருந்து 80 மணி நேரம் வேலை பார்த்தா தான் ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகும். ஹெவி கிராண்டு ப்ளவுஸ் எல்லாம் 100 ஹவர்ஸ் போகிற ப்ளவுஸும் இருக்குது. சரியா? ஓகே. அப்போ வந்து ஒர்க்குக்கு கேட்கும் போதும் அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அதுக்கு கூலி நீங்கள் கேளுங்க. நாங்கள் இவ்வளோ சொல்லும்போது இவ்வளோவான்னு கேட்குறீங்க, அதில் தப்பெல்லாம் இல்லை. நம்மளாக இருந்தாலும் ஒரு கடைக்கு போய் ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது கம்மி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். அது கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ ஒரு 100 200 கம்மி பண்ணுறது நியாயம், 1000 2000ன்னு கம்மி பண்ணுறது வந்து ரொம்ப அநியாயம். ஸோ அதுக்காக தான் இது பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து மயிலில் வந்து நம்ம வந்து ஓவரால் சுகர் பீடு ஃபில்லிங் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஜரி, அப்புறம் சுகர் பீடு, அப்புறம் வந்து பீகாக் வந்து பாடிக்கு வந்து புடவையோட கலரில் வர க்ரீன் கலர் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் போட்டால் அடிக்கிற கலர் ஆயிரும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா 1 by 1 ஒன்றில் வந்து காப்பர் கலரு ஜரி ஃபில்லிங்கு ஃபெதரு, இன்னொன்றில் வந்து 1 விட்டு 1 ஒன்றில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே புடவையோட கலரு பீகாக் க்ரீன் வந்துடும். ஓகே கைஸ், 1 by 1 ஏன்னா வீடியோ ஸ்லோ மோஷனில் போகலை, ஃபாஸ்ட் மூடில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்லோவில் போட்டால் ஒரு லீஃப் ஒன்று போடுற ஃபுல் கட் ஆவலுக்கு நமக்கு அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபாஸ்ட் மூடில் போய்கிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவரை மட்டும் கொடுத்துட்ருக்கிறேன். ஓகே கைஸ், அது மாதிரி நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு தேவையான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்கும். ஸோ ஆரி ஒர்க்குக்கு தேவைப்படுற எந்த விதமான மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு தமிழ்நாடு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ குவாலிட்டி மெட்டீரியலாக இருக்கும். மெட்டீரியல் தேவைப்படுறவங்க, அது மாதிரி ஆரி ஒர்க் ஆர்டர் தேவைப்படுறவங்க, இப்போ நிறைய இடத்துல இருந்து நமக்கு வந்து என்னென்னா மெஷர்மெண்ட்டு மட்டுமே, அவங்க பக்கத்தில் டெய்லர்ஸ் இருந்தாங்கன்னா மெஷர்மெண்ட் மட்டும் நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. புடவையோட கலர் சொல்லிடுவாங்க. நம்ம இங்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணால் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்போம். ஸ்டிச்சிங் பண்ணாமல் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், நாங்கள் ஸ்டிச் பண்ணுறேன்னு நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆரி ஒர்க் ஆர்டர் தேவைப்படுறவங்க, ரெடிமேடு இல்லை பல்காக தேவைப்படுறவங்க, டெய்லர்ஸ் தேவைப்படுறவங்க, பொட்டிக் தேவைப்படுறவங்க ஆர்டர் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான டிசைன் எவ்வளோ புக் பண்ணாலும் நாங்கள் வந்து உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் முடித்து கொரியர் பண்ணிடுவோம். சிங்கிள் ப்ளவுஸு டபுள் ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்குறவங்களுக்கு வந்து 4-5 டேஸ்லேயே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ஒர்க் முடித்து.
ஓகே கைஸ், அதர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரிந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜரி ஃபில்லிங் முடிஞ்சு இப்போ வந்து த்ரெட் ஃபில்லிங், சில்க் த்ரெட் ஃபில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஃபில்லிங் முடிஞ்ச பிறகு அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபினிஷிங், இந்த அவுட்லைன் கொடுக்கும்போது தான் இதோட ஃபினிஷிங் நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி இதுக்கு ஒரு அவுட்லைன் வரும் பாருங்கள். இந்த புடவையோட கலருக்கு அவுட்லைன் கொடுக்கும்போது தான் இந்த பீகாக்கோட ஒரிஜினல் ஃபினிஷிங் நமக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கோட லீஃபாக இருந்தாலும் ஃபெதராக இருந்தாலும் அந்த மூக்கு அந்த கால் இதோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஷார்ப்னஸ் வரும்போது தான் அந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்கு வந்து ஃபினிஷிங். ஒரு மாங்காய் போட்டாலும், ஒரு லீஃப் போட்டாலும், ஒரு ஃபெதர் போட்டாலும், எந்த டிசைன் நீங்கள் பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் ஷார்ப் எண்டு எட்ஜ் முடிகிற இடம் வந்து கம்ப்ளீட் இல்லைன்னா அந்த ஒர்க்கே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஓகே கைஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க, மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க, ஆரி ஒர்க் ஆர்டர் தேவைப்படுறவங்க மறக்காமல் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு காலரை வாட்ஸ்அப் பண்ணி அதை டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், அது மாதிரி கிளாஸுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவீங்களா? அது நமக்கு வந்து இங்கே நம்ம கிளாஸோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பேஸ் பண்ணியே வராது. எங்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த டைமுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறோன்னு நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை. எங்ககிட்ட மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரை எங்களுக்கு பேட்சாக ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறவங்க ஒரு டைம், ஒர்க் பண்ணுறவங்க உமன்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறோம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறோம். அவங்க ஃப்ரீயாக இருக்கிற அந்த டைமிங் தான் நம்ம கிளாஸ். இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த டைம் ஃப்ரீயாக இருக்காங்க அதுதான் அவங்களோட ரெகுலர் டைம். அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பேட்சுக்குன்னு மார்னிங் 10 to 12னா அந்த இதுக்கு அந்த டைமுக்கு வர பேட்சுக்கு மட்டும்தான் அந்த டைம். அப்புறம் 12 to 2 அது ஒரு பேட்சுக்கு போகும். அப்புறம் 4 to 6 ஒரு பேட்ச்சு, 6 to 8 ஒரு பேட்ச்சு. ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த மாதிரி தான் வரும். எல்லா பேட்சுக்குமே இந்த மாதிரி தான் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஒரே டைமுக்கு அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. அது மாதிரி ஆன்லைனில் நாங்கள் எடுக்கிறதும், ஆன்லைனில் இப்போ வந்து ஒரு டைமிங் வந்து அது ரெக்கார்டு வீடியோ எதுவுமே சென்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் எடுக்க மாட்டோம். லைவ் டு லைவ், ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி 1 by 1 ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறது. அதான் நம்மளோட கிளாஸோட ப்ரொசீஜர். ஓகே கைஸ், அதனால் தயவு செஞ்சு கிளாஸுக்கு என்கொயரி பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கை பாருங்கள். நம்ம வந்து கிளாஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம், எவ்வளோ அழகாக எத்தனை ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறோம். இப்போ 300 ஸ்டிச்சஸ்லாம் சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ ஹையான ஸ்டிச்சஸ்ன்னு பாருங்கள். உங்களுக்கு பேசிக்கில் இருந்து ஜரியிலேருந்து பேசிக் ஸ்டார்ட் ஆகலேருந்து இன்னைக்கு மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் உங்களுக்கு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க்கு, நெட் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, அப்புறம் வந்து 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு, ஒவ்வொரு டிசைன் புதுசாக வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்லி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் இந்த ஃபெதரு, பீகாக்கு, நெட் ஒர்க்கு, கட் ஒர்க்கு, இது மாதிரிப்பட்ட ஒர்க்கு தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஸோ இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்குமே இதுக்குள்ளாடிய ஒரு 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 ஆரி மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு கிளாஸ் இல்லாத மெட்டீரியலே இருக்காது. ஏன்னா நாங்களே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் வந்து கொடுக்குற அந்த அவ்வளோ எத்தனை ஒரு 50 மெட்டீரியல் கொடுக்குறோன்னா அந்த 50 மெட்டீரியலுக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். சரியா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பீகாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள். அவுட்லைன் கொடுக்குறேன், நான் சொன்னேன் இல்லை, இந்த அவுட்லைன் கொடுக்கும்போது தான் நமக்கு அதோட ஃபினிஷிங் வந்து இவ்வளோ அழகாக வரும்னு பாருங்கள். அந்த அவுட்லைன் முடிஞ்சிருச்சு. அந்த அவுட்லைன் முடிஞ்ச பிறகு இந்த பீகாக் டிசைனாக இருக்கட்டும், அதோட லெக்கு, அதோட அந்த பீகாக்கோட கொண்டை, இந்த மூக்கு, அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் இன்னும் சின்னதாக தான் வரும். ஏன்னா ஸ்லீவில் வந்து அவங்களுக்கு வந்து 2 ஸ்லீவ், ஒவ்வொரு சிங்கிள் ஸ்லீவில் டபுள் மைல் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக இவங்க ப்ளவுஸில் வந்து 4 மைல் வரும், 4 பீகாக் வரும். ஓகே கைஸ், ஃபினிஷ் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ இது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், முக்கியமாக திரும்ப சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். பாருங்கள், அது எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மைல் டிசைன் பிடிச்சிருக்கிறவங்க எல்லாம் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோ மட்டும் நமக்கு நாளைக்கு சந்திப்போம். இன்னும் நிறைய வீடியோ வரும் 1 by 1 மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவானைக்கோயில் சக்ஸஸ் ஆரி ஒர்க். பை ஃப்ரெண்ட்ஸ்.